கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறோம். கத்திரிக்காய் தொக்கு ஏன்னா கத்திரிக்காய் கிரேவி தொக்கு எப்படி பண்ணணும்னு பார்க்கணும். தக்காளி நல்ல பெரிய கத்திரிக்காய், வேறு பச்சை மிளகாய், தக்காளி, வெள்ளைப்பூடு, வெங்காயம், கருவேப்பிலை. ஓகே, இப்போ நம்ம தால்சம் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நீங்கள் என்ன எண்ணெய் ஊற்றினாங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நீங்கள் என்ன எண்ணெய் ஊற்றணும் ஊற்றிக்கணும். கடலை எண்ணெய் என்ன ஊற்றணும் ஊற்றிக்கணும். கடுகு போட்டுக்கிட்டோம். சொல்லலாம் பாருங்க, நல்லா பொரிஞ்சிட்டு அப்படியே நம்ம வெள்ளைப்பூடு போடுவோம். ஓகே, தக்காளி போட்டுருவோம். ஓகே, கத்திரிக்காய் வெட்டிக்கிடுவோம். ஓகே, நல்லா இருக்கணும் கத்திரிக்காய் இது. ஓகே, ஓகேவா? கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கணும், நல்லா இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். வெட்டணும் தருமா, இப்படி நீளமாக வெட்டணும்னு நல்லா தக்காளிலாம் தால்சம் பண்ணி வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுவிடுங்க. ரொம்ப போட்டுறாங்க. பொடி கொஞ்சம் போட்டுவிடுங்க, மஞ்சள் பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வத்தல் பொடி இடத்துல நம்ம ரொம்ப போடாங்க, உரப்பாக இருக்கும். மிளகா போடுறது நிற்கல, நல்ல மிளகு பொடி. ஓகே, கரம் மசாலா கொஞ்சம் போடுறோம். ஆச்சி கரம் மசாலா இது கொஞ்சம் போட்டுடுங்க. ஆனால் மல்லி எல்லாம் சேர்ந்துருக்கும். சீரகம் கூட கொஞ்சம் தட்டுக்கிடுங்க. காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இந்த மிளகா பச்சை மிளகா சாதா மிளகாவும் போட்டு போடுவோம். நல்லா உரப்பாக இருக்கும். அது இங்கேருந்து இந்த குட மிளகா மாதிரி குட மிளகாவும் கிடையாது. அந்த மிளகால உரப்பு இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் போட்டுருவோம். இது நல்லா வேக வைப்போம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைப்போம்னு வந்துட்டு இனிமேல் நம்ம தேங்காயும் பச்சை மிளகா, சின்ன சீரகம், பெரிய சீரகம் இதை அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். அதே நம்ம போட்டுருக்கோம். ஓகே, அதே நம்ம உள்ளே போட்டு கிண்டி விட்டுருக்கோம். இந்த மசாலா உள்ளே போட்டு நம்ம கிண்டி விட்டுருக்கோம். ஓகே, இதா அருமையாக கத்திரிக்காய் தொக்கு கூட்டு எப்படி இருப்பாங்க, அருமையாக ஆகிட்டு. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா, வாங்க மட்டனே தோற்றுறோம். நீங்கள் மட்டன் சிக்கனோட தோற்றுறோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் இதே மாதிரி பண்ணி நாங்கள் என்னென்னலாம் போடுறோன்னு பாருங்கள். பார்த்து இதேமாதிரி நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, சொல்லி இப்படி பாருங்கள், அருமையாக இருக்கும். ஓகே, நீங்களே இதேமாதிரி பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு குழந்தைகள் கொடுங்க. நீங்களே இதேமாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.